ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குபேரர் பூஜைக்கான இது தான் இப்போது செய்ய போகிறோம். இது மனை ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் காசெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். இதை குபேரர் படம். இந்த காசில் வந்து உங்களுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருக்கேன். அதில் 9 காயின்ஸ் இதில் வைக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். திரி போட்டு திராட்சை வச்சுருக்கேன். இதில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பூ வந்து சாமிக்கு இப்போ வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ பூவெல்லாம் வச்சுட்டேன். இந்த குபேரர் பூஜை வந்து வாரம் நீங்கள் வந்து வியாழக்கிழமையில் காலையிலையும் செய்யலாம், இல்லை சாயந்தரமும் செய்யலாம். நீங்கள் 2 வேளையில் எப்போ வேணால் செய்யலாம் அந்த குபேரர் பூஜை. வந்து ஆனால் வியாழக்கிழமையில் தொடர்ந்து இந்த பூஜை வந்து செஞ்சுட்டே இருந்திங்கன்னா நமக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. நமக்கு என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும். அந்த குபேரர் பூஜை வந்து செய்ய தான் நமக்கு எப்போவுமே பலன் கிடைக்கும். ரொம்ப நல்லது. வீட்டில் எல்லாமே நமக்கு பணம் இது கஷ்டம் அந்த இதெல்லாமே நமக்கு நிறைவேறும். எல்லாம் கஷ்டம்லாம் நீங்கி நமக்கு பணம் வந்து நமக்கு செல்வம் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். இந்த குபேரர் பூஜை செய்ய நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாமும் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஊதுவத்தி ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக ஏற்றி இது பண்ணிவிட்டு இப்போ இது சாம்பிராணி வத்தி ஏற்றிட்டுருக்க பாருங்க. சாம்பிராணி வத்தி ஏற்றினீங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால் வீடு ஃபுல்லாக எப்போவுமே சாம்பிராணி வத்தி ஏற்றணும். இப்போ எல்லா இடமும் சாம்பிராணி வத்திலாம் காமிச்சிருங்க பாருங்கள். என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். நான் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஏதாச்சும் எனக்கு டவுட்ஸ் இருந்தால் என்ன அதில் கேளுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அதில் அவ்வளோக்கு அவ்வளோ நான் வந்து ஷார்ட்ஸ் வந்து நான் ஜுவல்ஸோட வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். என்ன டவுட்ஸ்னால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த பூஜையிலே உங்களுக்கு எந்த டவுட்ஸ்னால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வேறு என்ன டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த பூஜை பார்த்திங்கன்னா அது வந்து 108 பூஜை ஸ்லோகம் சொல்லி இந்த காயின்ஸ் எல்லாமே போடணும். ஆல்ரெடி நான் இந்த பூஜையோட இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து முன்னாடியே நான் வீடியோவில் நான் சென்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து என்ன ஸ்லோகம் சொல்கிறேன், அது என்ன இது அப்படின்றது நான் உங்களுக்கு அதில் சென்ட் பண்ணுறேன். அது லக்ஷ்மி பூஜை, குபேரர் பூஜை, இந்த 2 பூஜையுமே இதில் வந்து செய்யணும். குபேரர் பூஜை செய்யும் போது லக்ஷ்மி இது ஸ்லோகம், குபேரர் ஸ்லோகம். லக்ஷ்மியிலையும் பார்த்திங்கன்னா 108 அஷ்டோத்திரம் இருக்குது. குபேரர் பூஜையிலையும் பார்த்திங்கன்னா 108 அஷ்டோத்திரம் இருக்குது. ரெண்டுமே 108 அதில் சொல்லணும். அந்த லக்ஷ்மி இதை சொல்லிட்டு தான் அந்த குபேரர் பூஜை வந்து சொல்லணும். நான் வந்து ஆல்ரெடி நான் முன்னாடியே வீடியோஸ்லலாம் என்னோடய இது அனுப்பிச்சிருக்கேன். இந்த ஸ்லோகம்லாம் அனுப்பிச்சிருக்கேன். யாருக்காவது வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கீரை கூட்டு தான். ரொம்ப சிம்பிளாக கீரை கூட்டும் சாதமும் அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் தான் இன்றைக்கி சமையல் வந்து செஞ்சுருக்கேன் நான். இந்த வந்து கீரை கூட்டு வந்து வெறுமை சிம்பிளாக தான் கீரை கூட்டு, வெங்காயம்லாம் அதெல்லாம் போடாமல் ப்ளெயினாக தான் பண்ணியிருக்கேன். இது சாதம். இது வந்து உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்காக தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நடுவில் கொஞ்சம் என்னால் வீடியோ போட முடியல. இப்போ கண்டினியூஸாக இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு பூஜை வீடியோஸு எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.